ஓம் நம சிவாயா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மகர ராசிக்காரங்களை பத்தி. நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் நமக்கு வெற்றியை தேடி தரும் அப்படின்னு முழுமையா நம்புறவங்க தான் மகர ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு நீண்ட கால தவத்துக்கு பிறகு ஒரு வெற்றி கனியை பறிக்க போற அந்த காலகட்டம் இப்போ உங்களுக்கு வந்துருச்சு. இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்க தலைவிதியே அக்கு வேற ஆணி வேற மாற்றி அமைக்க போகுதுன்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டு வாசப்படிய ஒரு புதிய நபர் மிதிக்க போறார். அவர் யார் அப்படின்னா, உங்க கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக வந்த ஒரு தெய்வ தூதன்னு கூட சொல்லலாம். இத்தனை காலமா நீங்க அனுபவிச்ச உடல் உழைப்பு சுரண்டல், கடன் சுமை, யாருக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இருந்த உங்க மன குமுறல்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு விடை கிடைக்க போற நேரம். மகர ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப நிதானமா பாப்பவங்க. எதையும் உழைப்பின் வழியில மட்டுமே அடைய முடியும் அப்படின்னு நினைப்பவங்க. நிதானம்தான் உங்கள் உயர்த்தும் அப்படின்னு நீங்க நம்புறவங்க. சனி பகவானைத்தான் ராசிநாதனா கொண்ட உங்களுக்கு பொறுமைங்கிறது ரொம்ப அதிகம், வைராகியம் அதிகம். ஆனா கடந்த சில ஆண்டுகளா அந்த பொறுமையே உங்களுக்கு ஒரு பெரிய சோதனையா மாறிடுச்சு. நீங்க யாருக்காக எல்லாம் ரத்த சிந்தி உழைச்சிங்களோ உங்களை சுலபமா தூக்கி போட்டுட்டு போயிருப்பாங்க. நான் இவ்வளவு நேர்மையா உழைச்சும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைன்னு நீங்க வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. உங்க கடந்த கால போராட்டங்கள்ங்கிறது ஒரு பெரிய இமயமலை பயணம் மாதிரி. நீங்க பொதுவா கஷ்டங்களை வெளியில சொல்ல மாட்டீங்க. ஆனா ஏழரை சனியோட தாக்கம் உங்களை எந்த அளவுக்கு பந்தாடி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பொருளாதார ரீதியா நீங்க ஒரு மிகப்பெரிய பாதாளத்தை சந்திச்சிருப்பீங்க. கையில ₹1 கூட இல்லாம அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்யறதுன்னு கூட யோசிச்ச நாட்கள் கூட இருந்திருக்கும். நம்பியவங்களே உங்க உழைப்ப சுரண்டிட்டு உங்களை ஏமாளின்னு கேலி செஞ்சுட்டு போயிருப்பாங்க. நீங்க யாருக்காக எல்லாம் உங்க சந்தோஷத்தை தியாகம் செஞ்சீங்களோ அவங்களே உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உன்னால என்ன பயன்னு கேட்டிருப்பாங்க. உறவுகளுக்குள்ள விரிசல் வர்ற வேளையில மன அழுத்தம் கூடியிருக்கும். சமூகத்துல ஒரு அங்கீகாரம் இல்லாத நிலை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்திருக்கும். 2 காலத்தை சந்திச்சுட்டு இப்பதான் நீங்க மெல்ல மெல்ல அதுல இருந்து வெளியே வர போறீங்க. அந்த நேரத்துல தான் இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு வரப்பிரசாதமா உங்களுக்கு இருக்க போகுது. உங்களை கூடிய விரைவில் தேடி வரப்போற அந்த புதிய நபர் யாரா இருக்கும் அப்படின்னா, அவர் ஒரு பழைய முதலாளியா இருக்கலாம், இல்லைன்னா உங்க உழைப்பில மதிப்பு உயர்ந்து ஒரு புதிய தொழில் கூட்டாளியா கூட இருக்கலாம். அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு நிதானமான அமைதியான சூழல் இருக்கும். மகர ராசிக்கு சனி அதிபதி அப்படிங்கறதால அந்த நபர் மூலமா உங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் அல்லது நீண்ட கால சொத்து சார்ந்த உயர்வு கிடைக்க போகுது. அவர் சொல்ற ஒரு சின்ன ஆலோசனை உங்க வாழ்நாள் கடனை தீர்க்கிற வழியா கூட இருக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு இரும்பு போன்ற உறுதியான வளர்ச்சி ஆரம்பமாக போகுது. இதுவரைக்கும் நீங்க செய்த முயற்சிகள் எல்லாமே வெறும் உழைப்பா மட்டுமே இருந்திருக்கலாம், லாபம் மற்றவங்களுக்கு போயிருக்கலாம். ஆனா இனிமே நீங்க போடுற உழைப்பு நீங்களே ராஜாவா இருக்க போறீங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொழில் வாய்ப்பையோ அல்லது ஒரு பதவியையோ வாங்கி தர போறாரு. கட்டுமானத்துறை, இரும்பு இயந்திரங்கள், விவசாயம் அல்லது சுங்கத்துறையில இருப்பவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்க போகுது. உங்க வங்கியில கணக்குல பணம் அதிகமாக போகுது. இத்தனை காலமா உங்களை வாட்டி வளைச்ச கடன் பிரச்சனை குறைய போகுது. மகர ராசிக்காரங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு நிர்வாகத்தை சீரமைக்கிறதுல பேர் போனவங்களா இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க உழைப்புக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. ஒருவேளை நீங்க சாதாரண வேலையில இருந்தாலும் அந்த புதிய நபர் உங்களை ஒரு மேலாளர், மேனேஜர் நிலைக்கு உயர்த்துவாங்க. இத்தனை காலமா உங்களை இவன் என் அடிமை வேலை செஞ்சான் அப்படின்னு யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க முன்னாடி உங்களோட மதிப்பு உயர்ந்து ஒரு அதிகாரியா ஜொலிக்க போறீங்க. உங்க விடாமுயற்சி இப்போ உங்களுக்கு வருமானத்தையும் ஒரு பெரிய கௌரவத்தையும் தேடி தரப்போகுது. மகர ராசி காலபுருஷ தத்துவப்படி 10வது வீடு. இது கர்மஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தை குறிக்கும். கடந்த காலங்கள்ல உங்க தொழில ஏற்பட்ட முடக்கங்கள் அல்லது வேலை இழப்புகள் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல சனி பகவானோட அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. அந்த புதிய நபர் ஒரு அரசாங்க அதிகாரியாவோ அல்லது அனுபவம் வாய்ந்த பெரியவராகவோ உங்க தொழில இருக்கிற சிக்கல் எல்லாம் தீர்த்து வைக்க போறாரு.
தடைப்பட்டிருந்த அரசு சலுகைகள் அல்லது பென்ஷன் போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு சாதகமா முடியும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது. குடும்ப வாழ்க்கையில நிலவி வந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாம் சரியாக போகுது. மகர ராசிக்காரங்களுக்கு எதையும் உள்ளுக்குள்ளேயே வச்சு புழுங்குவீங்க. அது சில நேரங்கள்ல உங்க ஆரோக்கியத்தையும் பாதிச்சிருக்கும். அந்த புதிய நபர் வந்து உங்க நலம் விரும்பியா வந்து உங்க குடும்ப உறவுகள் இந்த பிரச்சனைய பேசி தீர்த்து வைப்பாரு. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கசப்பான சூழ்நிலைகள் எல்லாம் மறைஞ்சு ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு வந்து அமைய போகுது. பிள்ளைகளோட எதிர்காலம் அல்லது திருமணம் தொடர்பான கவலைகள் இருந்தா அதுக்கும் உறுதியான ஒரு முடிவு உங்களை தேடி வரப்போகுது. மகர ராசிக்காரங்களுக்கு கால்வலி, மூட்டு வலி இது மாதிரி பிரச்சனைகள் வந்து கடந்த காலத்துல இருந்திருக்கலாம். நீண்ட கால உழைப்பால உங்க உடல் வந்து ரொம்பவும் சோர்வடைஞ்சு போயிருக்கும். உங்களுக்கு ஒரு புதுவிதமான தெம்பு உங்க உடல்ல உண்டாக போற காலம் வந்துருச்சு. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வந்த பிறகு உங்களோட மன அழுத்தம் வந்து குறைஞ்சு மனசுல நிம்மதி கிடைக்க போகுது. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா உங்களை சுத்தி இருக்கிற சில பேருக்கு அது பொறாமையை உண்டாக்கும். மகர ராசிக்காரங்க நேர்மையானவங்கிறதால உங்க வளர்ச்சியை பிடிக்காத ஒரு கூட்டம் உங்களை கீழே தள்ளுறதுக்காக காத்துட்டு இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த பெரிய வாய்ப்பை பத்தி யார்கிட்டயுமே முன்கூட்டியே சொல்லாதீங்க. குறிப்பா உங்க வருமானம், அடுத்த கட்ட திட்டங்களை பத்தி ரகசியமா வச்சுக்கோங்க. மகர ராசி பெண்கள் வந்து மிகவும் பொறுமையானவங்க, குடும்பத்துல தூணா இருப்பவங்க. நீங்க உங்க குடும்பத்தோட முன்னேற்றத்திற்காக எத்தனையோ ரகசிய கஷ்டங்களை வந்து சந்திச்சிருப்பீங்க. ஆனா உங்க உழைப்புக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதையும் இதுவரை கிடைக்காம இருந்திருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த புதிய நபர் வந்து உங்க தனிப்பட்ட திறமைய வந்து உலகத்துக்கு அடையாளம் காட்டுவாரு. உங்களோட மதிப்பு வந்து இனிமே உங்க குடும்பத்திலயும் சரி, சமூகத்திலயும் சரி உயர போகுது. உங்க உழைப்பை போற்றி புகழ போறாங்க. இளைஞர்களுக்கு ஒரு நல்ல செய்தி, உயர்கல்விக்காக காத்திருப்பவங்களுக்கும் அரசு வேலை அல்லது நிலையான வேலை தேடி இருக்கிறவங்களுக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்து சேரப்போகுது. மகர ராசிக்காரங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு அமைய போகுது. எதையுமே நிதானமா செய்யறவங்க நீங்க. அதனால உங்க பேச்சுல ஒரு முதிர்ச்சி இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த முதிர்ச்சியே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடி தரப்போகுது. அந்த புதிய நபர் உங்க பொறுமையை பாராட்டி ஒரு பெரிய பொறுப்பை உங்களுக்கு ஒப்படைக்க போறாரு. நீங்க எடுக்க போகும் முடிவுகள் அனைத்தும் எதிர்காலத்துக்கு வலுவான அடித்தளமா இருக்க போகுது. மத்தவங்க கிட்ட பேச்ச கேட்டு உங்க வாழ்க்கையை தீர்மானிப்பதை விட்டுட்டு உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் நீங்க வாழ தொடங்குவீங்க. இது உங்க வாழ்க்கையோட பொற்காலமா இருக்க போகுது. உங்க வாழ்க்கையில் இருந்த வறுமைகள் எல்லாம் வந்து இனிமே தீரப்போகுது. உங்க வீட்டுக்கு வந்த அந்த புதிய நபரால உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வந்து தேடி தரப்போகுது. இத்தனை காலமா நீங்க சுமந்த அந்த போராட்டமான வாழ்க்கை வந்து முடிய போகுது. நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாம் வெற்றியா மாறப்போகுது. உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் உங்களை தேடி வர்ற காலம் வந்துருச்சு. உங்க எதிரிங்க முன்னாடி வந்து நீங்க தலகுனிஞ்சு போயிருக்கலாம். ஆனா இனிமே அவங்க உங்க முன்னாடி தலகுனிஞ்சு போக போறாங்க. இவனால இது முடியுமா அப்படின்னு உங்களை ஏளனமா கேலி பேசிட்டு போன கஷ்டப்படுத்தினவங்க எல்லாரும் முன்னாடியும் நீங்க வந்து ஒரு செல்வாக்கு மிக்க மனிதரா மாற போறீங்க. இது வந்து சத்தியமான வார்த்தை. கிரகங்களோட அமைப்பும் இப்போ உங்களுக்கு சாதகமா இருக்கு. இனி உங்க வாழ்க்கையில ஏமாற்றங்களுக்கு இடமில்லை. பொருளாதார விஷயத்துல மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. உங்களுக்கு பணம் வர தொடங்கும் போது அதை வந்து நிலமாவோ அல்லது தங்கமாவோ சேமிப்பதுல நீங்க கெட்டிக்காரங்களா இருப்பீங்க. அந்த புதிய நபர் கொண்டு வர்ற வாய்ப்பை பயன்படுத்தி பணத்தை சரியான முறையில முதலீடு பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு புது வீடு வாங்குற யோகமோ வாகனம் வாங்குற யோகமோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கு. உங்க